இன்னைக்கு மார்க்கெட் ப்ரிவ்யூ பார்த்துருவோம். நம்ம குரூப்பில் 9:20க்கு நம்ம மென்ஷன் பண்ணது என்னன்னா, மார்க்கெட் கரண்ட்டாக சி சைடு தான். பட் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப மென்ஷன் பண்ணது. ஸோ அந்த சி சைடு மார்க்கெட் வந்து ஈவந்தோ அப்போ ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, இங்கே நியர்லி 90 வந்து ஒரு 115 நியர்லி வந்துட்டு ஒரு 15 பாயிண்ட்ஸ் நியர்லி இங்கே வந்துட்டு கொடுத்துருந்துச்சு. பட் இந்த என்ட்ரிஸ் தான் நம்ம எதுவும் ஃபேஸ் பண்ணலை. மார்க்கெட் வந்துட்டு நமக்கு சி சைடுன்னு சொல்லி தெரிஞ்சாலும் அந்த என்ட்ரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஓகே, பட் இருந்தாலும் ஆல் டைம் ஹையில் இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சஸில். நெக்ஸ்ட்டு நம்ம குரூப்பில் ஒரு 10 o'clock நம்ம மென்ஷன் பண்ணதுன்னா ஃபுல்லாக லிக்விடிட்டி தான். சி சைடுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஒன்ஸ் மேனிபுலேஷன் டைம் மென்ஷன் பண்ண டைமில் நீங்கள் வந்து ஒரு 10 o'clock நமக்கு இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 80 வந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு 110 வரைக்கும் நியர்லி ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் இங்கே கொடுத்துருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த என்ட்ரியும் நாங்கள் வந்து எடுக்கலை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹோல்ட் ஆனில் தான் இருந்தோம். ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு செக்டார்ஸில் இப்படியே ஸ்டாப் ஆனப்போ அதுக்கப்புறம் இது சென்செக்ஸும் அப்படி தான் ஒரு என்ட்ரி மட்டும் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அப்படின்னா கிட்ட 11:45க்கு 25,950 சிஇ வந்துட்டு 83 ரேஞ்சில் இருந்துச்சு. டார்கெட்டு 105 தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது. ஏன்னா ஃபுல்லாக ரேஞ்சஸில் இருக்கும்போது ரொம்ப பிக் ப்ராஃபிட் நாங்கள் வந்துட்டு இது பண்ணல. எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு நம்ம ஒரு என்ட்ரி நம்ம ட்ரை பண்ணது 83ட்ட டார்கெட் வந்துட்டு 105 அந்த ரேஞ்சஸ் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆன் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆன் ஆச்சு. நம்ம இங்கேயே நம்ம நிறுத்திட்டது 20 பாயிண்ட். ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரேஞ்சஸில் இருக்கும்போது மார்க்கெட் நமக்கு ஸ்டாப் லாஸ் எப்போனா அது திரும்பவும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இதுதான் நம்ம மென்ஷன் பண்ணது. எக்ஸாக்டாக இந்த என்ட்ரிஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட்டாக மேனிபுலேஷன் சொல்லிட்டு ஒரு 12:40க்கு நான் குரூப்பை மென்ஷன் பண்ணேன். தென் 12:44க்கு நமக்கு வந்துட்டு 26,000 சிஇ வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணது. இங்கே வந்துட்டு மார்க்கெட் அப்போ 65ல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. நான் என்னோட ப்ரைஸ் வந்து நான் வெயிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 55 to 60 ரேஞ்சு. எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெயிட் பண்ண ரேஞ்ச் இது தான். எப்படின்னா மென்ஷன் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 12:45 இந்த டைமில். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு மேனிபுலேஷனை மட்டும்தான் நான் பார்த்தேன். ஏன்னா இங்கே அடுத்த மெசேஜஸ்லையுமே அது பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 12:40க்கே அதை நான் மேனிபுலேஷனை தான் ஃபுல்லாக ரேஞ்சாக தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ பிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க 60 நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோஸில் 55 to 60 ஓகே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணது. எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்டார்ஸில் வந்து ஒரு 10 to 15 பாயிண்ட் தான் மார்க்கெட்டு வந்துட்டு ரொம்ப மூவ்மெண்ட் இல்லை. ஒரு 10 to 15 பாயிண்ட் இன்னைக்கு நம்ம இந்த ரேஞ்சஸ்மே தெரியும். மார்க்கெட் சப்போஸ் நமக்கு டவுன் வந்துச்சுன்னா காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது. இங்கே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இங்கே ஒரு 15 பாயிண்ட்டு. ஸோ நமக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போனால் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட். ஸ்டாப் லாஸ்னால் எப்போவுமே வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு, மேக்ஸிமம்னா 30 பாயிண்ட்ஸு. நமக்கு எக்ஸாக்டாக நம்ம எங்கே மென்ஷன் பண்ணுறோமோ அந்த இடத்துலேருந்தே நமக்கு ஒரு மூவ்மெண்ட் 20 to 30 பாயிண்ட்ஸ் கொடுக்குது. இந்த செக்டார்ஸில் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நமக்கு 2 என்ட்ரிஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணோம். 2 என்ட்ரிஸ் நமக்கு வியூ தெரிஞ்சாலும் என்ட்ரி நம்ம எடுக்கல. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம க்ரீனில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்டு நாளைக்கு லெவல் அண்டு நாளைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நாளைக்கு ஏதாவது நியூஸ் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நாளைக்கு எக்ஸ்பிரி வேறு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நாளைக்கோட அண்டர்ஸோட நான் உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.